அவருக்கு நன்றி சொல்லும். ஏனென்றால் பிரயோஜனமே இல்லாத ஒரு பாலிட்டிஷியன், இந்த பி. சிதம்பரம் மாதிரி ஒரு பயனற்ற பாலிட்டிஷியன். காரணம் என்னன்னா, இந்த நாடு தி ஃப்ரஜைல் ஃபை, அதாவது நொறுங்கும் 5 பொருளாதாரம். அந்த ஃப்ரஜைல் ஃபைவா இந்த நாடு ஆனது யாருடைய நிர்வாகத்தில்? சிதம்பரம் நிர்வாகத்தில். இது யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு we have become already 4. ஜெர்மனி ஒத்துக்குது, நீங்களாம் யாரும் சர்டிஃபிகேட்டே கொடுக்க வேண்டாம். அடுத்து 3rd பொசிஷனில் இருக்கவர் சொல்றார், இந்தியா தான் அடுத்து இப்போ 4th பொசிஷனுக்கு வரும். அதனால் நாங்கள் இந்தியா வளர்ச்சி பெறுகிறது. இன்றைக்கு காலையில் கூட அதாவது அமெரிக்க அதிபர் தோற்று போனார்கள். அவரால் அது 50% வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? ஒரு அந்நிய நாடு உள்ளபடியே பாராட்டுறோம். அவங்க அவருடைய தவறை புரிந்து கொண்டு வாபஸ் வாங்கிக்கின்றார் அப்படிங்கிறத பாராட்டுறோம். ஆனால் மிக மோசமான ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்திலேயே ப. சிதம்பரம் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அவர் தயவு பண்ணி பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மகனுக்கு மீதி நாளாகுது, நல்ல நாளாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டேனே உண்மை என்னன்னு. இந்த மசோதாவால் எந்த மாநிலமும் அதனுடைய விகிதாச்சாரமே பாதிக்காது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு தாலி கட்டிக்கிறவர், இன்னைக்கு தாலி கட்டிக்கிறவங்க நேர்மையா கணவன் மனைவியா வாழ மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினாருன்னா அது எவ்வளவு மானங்கட்ட பேச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ப. சிதம்பரம் அந்த மாதிரி நபர். அதனால ஏன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன்னா, 11 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், 2014 நம்ம காரைக்குடி சிவகங்கை பாராளுமன்றம் முழுக்க எல்லா கம்மாவெட்டு நடக்கிற இடத்துலையும் அங்கே இறங்கி மோடி பிரதமராக வந்தார்.